வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே லைக் பண்ணி சாப்பிட்ற போல் ஒரு ஹெல்த்தியான புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெல்லாம் எதுவும் சேர்க்காம ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் அப்படிலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புட்டிங் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இந்த ரெசிபியை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கையும் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ஹெல்த்தியான புட்டிங் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இன்க்ரீடியன்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ரெசிபி கரெக்டாக வரும். புட்டிங்கில் ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை ஒரு ஸ்பூன் அப்படின்னா விஸ்கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை மேலே நுரைச்சி வரணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு சில குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்குமே சரி முட்டை அப்படின்னா பால் பிடிக்காது. ஒரு சிலருக்கு ரெண்டுமே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி முட்டை ப்ளஸ் பால் சேர்த்து புட்டிங் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் முட்டை பால் சேர்த்து தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்றது அவங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. நீங்களே சொன்னால் மட்டும்தான் தெரியும். இப்போ பாருங்கள், முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அது மேலே நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள், பபுள்ஸாக. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து சர்க்கரை முட்டை ரெண்டுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த புட்டிங் செய்யறதுக்கு முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்தேன்ல. ஸோ கண்டிப்பாக வெனிலா எசன்ஸ் மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ தான் அதில் முட்டை ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. சப்போஸ் நீங்கள் அதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் சேர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முட்டை ஸ்மெல் வரும். பாருங்கள், இப்போ சர்க்கரையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எந்த கப்பில் நீங்கள் பாலை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஸ்வீட் டேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் அப்படின்னா 1 கப் பாலுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், முட்டை சர்க்கரை பால் இது 3மே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த மிக்சரை நீங்கள் கரண்டியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வழவழன்னு இருக்கிற போல இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட்டு புட்டிங் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நெய் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெய் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம புட்டிங் ரெடியானதுக்கு அப்புறமா டிமோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த பவுலில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புட்டிங் மிக்சர், அதை சேர்த்துக்கோங்க. இந்த புட்டிங் மிக்சரை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பவுலை நம்ம உள்ள தண்ணி போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணணும். உங்ககிட்ட பட்டர் ஷீட் அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பவுலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அலுமினியம் ஃபாயில் அதுக்கப்புறம் பட்டர் ஷீட் ரெண்டுமே இல்லை. ஸோ அதனால் இந்த பேப்பரில் வாழை இலை வைப்பாங்கள்ல அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த பவுலில் கவர் பண்ணிக்கிறேன். நீங்களுமே இந்த மாதிரி வாழை இலை பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷைனிங்காக இருக்கிற பக்கம் உள்பக்கமும் கொஞ்சம் சொரப்பாக இருக்கிற பக்கம் வெளிப்பக்கம் இருக்கிற போலையும் வச்சுக்கோங்க. பேப்பர் வச்சு கவர் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு சின்ன பிளேட் போட்டு இந்த பவுலை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணியை சூடு பண்ணுங்க. இந்த தண்ணியில் நம்ம வீட்டில் சாதம் வடிக்க வச்சுருப்போம் இல்லையா வடித்தட்டு, அதை இந்த மாதிரி கவுத்தி போட்டுக்கோங்க. நீங்கள் பிளேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பிளேட்டாக யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்ககிட்ட கேக் பேக் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணோம்ல ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டில் இருந்துச்சு அப்படின்னா கூட அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வடித்தட்டு மேலே நான் அந்த புட்டிங் மிக்சரை ஊற்றி வச்சுருக்கேன்ல பவுல், அதை வச்சிடுறேங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுறேன். இப்போது இந்த புட்டிங் மிக்சர் வேகிறதுக்கு கரெக்டாக 40 நிமிஷம் ஆகும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 40 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். 40 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேங்க. இப்போது இந்த புட்டிங் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம மேலே போட்டு மூடி வச்சுருந்தா பிளேட்டை எடுத்துடலாம். தென் நம்ம கவர் பண்ணி வச்சுருக்க அந்த வாழை இலை அதையுமே எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த பேப்பர் வாழை இலையை எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கத்தி அப்படின்னா குச்சி உள்ளே விட்டு நீங்கள் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அதில் மாவு போல் எதுவும் ஒட்டிட்டு வராமல் இருக்கணும். அப்போ புட்டிங் நல்லா வெந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புட்டிங்கை வானலேருந்து எடுத்துட்டு அதோடைய சூடை ஆற விட்டுடுங்க. புட்டிங்கை லைட்டாக நான் ஷேக் பண்ணி காமிக்கிறேன். அது எந்த அளவுக்கு நல்லா தலைன்னு ஜெல்லி போல் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த புட்டிங்கோட சூடை அப்படியே ஆற விட்டுடுங்க. சூடு ஆறதுக்குள்ளவே நம்ம உள்ளேருந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா சம்டைம் பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த பவுலை லைட்டாக ஒரு பக்கம் சாய்ச்சி பார்த்தோம் அப்படின்னாலவே அந்த புட்டிங் நல்லா டிமோல்ட் ஆகும். ஸோ ஸ்பூனு கத்திலாம் வச்சு எடுத்து விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ இந்த புட்டிங்கை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
வீடியோலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் புட்டிங் எந்த அளவுக்கு நல்ல ஜல்லி போல் தலைன்னு இருக்குது அப்படின்னு. அதே போல் புட்டிங் வந்து அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அண்ட் எல்லாருமே சாப்பிட்ற போல் ஒரு ஹெல்த்தியான முட்டை பால் வச்சு புட்டிங் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த புட்டிங்கை வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் சர்வ் பண்ணலாம். இந்த புட்டிங்கை ஸ்பூனில் எடுத்து நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். அது எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்னு. பார்க்கும்போது செம்ம டெம்ப்டிங் ஆகும். அந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட் முட்டை அண்ட் பாலை வச்சு ரொம்ப ஈஸியாக அண்ட் ஹெல்த்தியான ஒரு புட்டிங் செஞ்சாச்சு. இந்த புட்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறீங்க. அப்படியே இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் நியூவான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.